ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். அண்ட் ரெடி ஆகிட்டேன் நான் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த வீடியோ வந்து இல்லை, ரெடி ஆகிற ஷார்ட்ஸ் வந்து அது வேறு எது வரும். அண்ட் இன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் கோயிலுக்கு போகிறோம். ஏன்னா இன்றைக்கி எனக்கு வீக் ஆஃப். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஆடியோவில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ அது வந்து இக்னோர் பண்ணிடுங்க. அண்ட் நாங்கள் டீ குடிக்கல, ஏன்னா நான் டீ குடிக்கல. அண்ட் சாமி கூப்பிட்டாச்சு. எஸ், எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். நானும் அம்மாவும் கிளம்ப போகிறோம். ஸோ திஸ் இஸ் மை லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் வந்து நான் உங்களுக்கு இது என்னோடய அவுட்ஃபிட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சா? ஸோ போகலாம். எஸ், இறங்கிட்டோம் பஸ்லேருந்து. ஸோ கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ பேக் சைடு இல்லை, நடந்து போகணும் இங்கேருந்து. ஸோ அங்கே போகலாம். ஜாலியாக இருக்கேன்னா ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன். அண்ட் வந்து இந்த வருஷம் நான் நினச்சேக்கி நான் போகவே முடியாது ஐயப்பா கோயிலுக்கும் அண்ட் முருகன் கோயிலுக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி லீவாக இருந்துச்சு. ஸோ நேற்று அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டேன், அம்மா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் சோறு சாப்பிடணும். சோறு தான் எனக்கு முக்கியம். ஸோ சாமி கும்பிட்டு சோறு சாப்பிடணும். ஓகே, பார்க்கலாம். வந்துட்டோம் கைஸ். ஸோ பேக் சைட்லேருந்து போகணும். ஸோ வந்துட்டோம். ஒன்று சாமி கும்பிடலாம். முருகா முருகா ஓ முருகா, முத்தமிழை வடிவேலா, சக்தி மகனே மால் மருகா, சரவண பவனே குருபாலா, திருப்பரங்குன்றம் பழனிமலை. மேலே போயிட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயப்பா கோயிலுக்கு போகலாம். ஸோ எல்லாருமே ஹவன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கீழே சாமி கும்பிட்டாச்சு. மேலே போகலாம். எஸ், கீழே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஸோ மேலே போகலாம். மூச்சு வாங்க ப்ளீஸ், போகலாம். சக்தி மகனே மால் மருகா, சரவண பவனே குருபாலா. வெற்றிகரமாக முருகன்ஜியை பார்த்தாச்சு. ஸோ என்னென்ன ஐயப்பா கோயிலுக்கு போகலாம். ஸோ நம்ம பின்னாடி நடந்து வராங்க. ஸோ இங்கேருந்து ஐயப்பா கோயிலுக்கு போகலாம். ஓகேவா? போகலாம். சோறு சாப்பிட்லாம். போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடணும். ஏன்னா இந்த வருஷம் போகவே இல்லை. அதனால தான் சரி போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயசம் கொடுத்தாங்க, அதுவும் பிடிச்சாச்சு. என் வீடியோ எடுக்கலாம்னா கையில் வந்துச்சு, அது கழுவு போனேன். ஸோ வாங்க நான் ஐயப்பா கோயிலுக்கு போகலாம். இல்லைங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஜாலி, போகலாம். இங்கேருந்து ஆட்டோ போகணும். ஆட்டோலேருந்து இங்கேருந்து ஆட்டோ பிடிக்கணும். ஆட்டோலேருந்து ஐயப்பா கோயிலுக்கு தெரியாமல் இருக்குது. உள்ளார போய் என்னால் பேச முடியாது. நான் வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு போய் உள்ளார போய் பார்த்துட்டு வரலாம். வெளியில் பண்ணிட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சாமி போனோம் வெளியிருந்து, அதுவும் பார்க்கலாம்.
சின்ன குட்டி பாப்பா பாருங்க. சரி சாப்பிட்டுட்டு மீட் பண்ணலாம். டன். எஸ் கைஸ், சாமியும் பார்த்தாச்சு அண்ட் சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. ஏன்னா நான் வீடு சாப்பாடு ஒன்று மட்டும் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் சாப்பாடில் பிஸி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எடுக்கல. சரி சாப்பாடு சாப்பிட்டாச்சு. செருப்பு வந்து வெளியில் கழட்டி போகல. ஸோ உள்ளே போய் செருப்பு போட்டு வீட்டுக்கு போகலாம். அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி இப்போ திருப்பியும் முருகன் கோயிலுக்கு போய் அங்கேருந்து நாங்கள் பஸ் ஏறி போனோம். அப்புறம் அங்கே போய் கணக்கு பார்த்து ஸோ வீட்டுக்கு போகும்போது வந்து நான் தமிழ் சங்கமே பார்த்தேன். அங்கே வந்து பரோட்டா வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அண்ட் வந்து இந்த வீடியோ எடுத்து 2 பார்ட்டும் வரலாம் அண்ட் 1 பார்ட் கூட வரலாம். அது வீடியோ முடிய போகுது எனக்கும் தெரியும். ஸோ என்னென்ன, ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பஸ் ஸ்டாப்க்கு வந்தாச்சு. போகலாம். பஸ் வந்ததுக்கு யா கைஸ், பஸ்லேருந்து இறங்கிட்டோம். என் ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டேன். என்ன ரொம்ப அதுவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்பியும் ரெடி ஆகணும். திரும்பியும் போகணும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஏன்னா அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ அதனால் சரி இன்றைக்கி நான் லீவில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் வீட்டில் இருக்கா. சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அம்மா வந்து நடந்து வராங்க. நான் ரிக்ஷாவில் வந்துட்டேன். ஸோ நான் ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு அம்மா வந்தோடனே அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பணும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டையும் நான் காமிக்கிறேன். அப்படி அவள் வீடியோவில் வரணும்னு இருந்துச்சுன்னா, அவள் சொல்லியிருக்கா, ஆனால் வீடியோவில் வரணும்னு இருந்துச்சுன்னா அவள் வருவோம். ஓகேவா? அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் யாருன்னு. அண்ட் அவள் வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு அவள் என் கூடயே இருக்கா ஆஸ் அ ஃப்ரெண்டாக. ஸோ நிறைய விஷயம் பேசணும் அவகிட்ட. ஸோ போகலாம். யாருன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ரெடி ஆகிட்டு நான் திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். வீட்டில் வந்து கிளம்பியாச்சு. ஸோ எப்படி போகிறேன்னு பார்க்கலாம். பண்ணுறேன் என்ன பண்ணிகிட்ருக்கா இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ அவள் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன்னு இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் தான் விட்டுட்டு இப்போ நான் தனியாக வீடியோ எடுக்கும்போது நான் ஓவராக பேச மாட்டேங்கிறேன். ஆனால் என்னோடய ஹோமிஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்தாங்கன்னா நாங்கள் என்னென்ன பேசுவோம் எங்களுக்கே தெரியாது. வந்த கதை, சொந்த கதை, சொந்த கதை, வந்த போன கதை எல்லாமே பேசுவோம். அதே மாதிரி தான் ஃபோனில் எவ்வளோ பேசினாலும் எங்களுக்கு மனசே அது ஆகாது. ஓ இவகிட்ட பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் அவங்க முன்னாடி உட்காந்து அதுக்கப்புறம் பேசினா தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும், அவளுக்கும் திருப்தியாக இருக்கும். போகலாம் வீட்டுக்கு. இந்த பார்க்கில் நாங்கள் 7-8 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். இது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு. ஆனால் 8 வருஷம் இந்த பார்க்கில் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இயர். என்ன பண்ணுறது, நிறையவே மெமரிஸ் இருக்குது இந்த பார்க்கில். நிறைய சுற்றி இருக்கும். செம்மையாக ஜாலி. அங்கே போகலாம் அவள் வீட்டுக்கு. இருந்தாச்சும் அவள் வீட்டுக்கு கால் பண்ணேன். சொன்னால் குளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. மேலே போய் பார்க்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்காரு. வீட்டு தெரியுது அவளோடது. என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இவதான் என் ஃப்ரெண்டி பாவர்ஷா. ஏ இப்படி சொல்லிட்டல. சரி ஓகே.
என்ன பண்ணுறது? அக்கா இங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கடா. எஸ், ஃபைனலி ஐ மீட் மை பெஸ்டி ஜான் பேன் சப் குச். ஆனா இவ தூங்கி எந்திரிச்சேன். குளிக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இவ குளிக்க போயிருக்கான்னு இவ நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஆனா இவ இன்னும் குளிக்கல. பர்ஃபியூம் மட்டும் குளிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளைக்கு ஒரு வாட்டி லிப்ஸ் பத்தியா சிகரெட் அடிக்கிறவங்க லிப்ஸ் மாதிரி பிளாக்கா இருக்கு. அதனால சொல்றது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வெட்டியே வீட்டில் உட்காரக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. ஓகே கைஸ், சாரி கைஸ், பை பை கைஸ். ஃபைனலி நான் 18+ ஆயிட்டேன். இல்ல 18 தான், சாரி. ஐ அம் 18+. பை. என்னை கூப்பிட்டு பார்த்தீங்களா, இவ ஸ்னாப் பார்த்துக்கா. அப்புறம் ஏன் நான் இவ வீட்டுக்கு வரணும்? யார் இது? ஆப். வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் கதையெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போகலாம். இந்த vlog-ஐ இங்கே எண்ட் பண்ணுறேன். பாய் பாய். எனக்கு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கா இவன். எனக்கு பிடிக்கல, அதனால இவளுக்கு கொடுக்குறேன். உனக்கு பிடிச்சா எனக்கு கொடுக்க மாட்டியா? எனக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் வீட்டில் இருந்திருக்காது, நானே தின்னு காலி பண்ணிருக்கேன். சரி ஓகே, சரி பாய் சொல்லு. பை பை. இந்த மூஞ்சி பாருங்க, இந்த மூஞ்சிங்கெல்லாம் இந்த சாமியில இவ அழகா. நான் 5வது படிக்கிறப்ப இல்ல 6வது படிக்கிறப்ப எடுத்தது. ஆன்ட்டி குக்கிங் பண்ணுறாங்க, அதனால தான். ஆனால் எனக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது எங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணாங்க. ஆமாம், எனக்கு இதில் எல்லா ஃபோட்டோவும் பிடிக்கும். எனக்கு அவளுக்கு பாய்னு சொல்லியிருப்பேன், ஆனால் இவங்க எனக்கு சோறு போடுறாங்க. சாம்பார் சோறு தான், கறி சோறுலாம் இல்லை. சாம்பார் சொன்னாலும் போடுறீங்கல்ல, காட்டுறேன். சோறு போடுற தெய்வம் அன்னபூரணி. நீங்க தான். ஏ குழம்பு மட்டும் ஊத்து. ஐயோ मूली खाती? नहीं, मूली नहीं पसंद तेरे को? नहीं. सोर सापड़ा पूरा में जोरी जोरी. इसके घर से निकल गए. इन्हें வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போயிட்டு சோறு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது. எதுவும் சொல்லாமல் ஏதாவது சொன்னோன்னா அடிதான் விழுகும் வீட்டில். ஸோ எதுவும் சொல்லாமல் ஆராம்சு தூங்கிடணும், அவ்வளோதான். இவன் எனக்கு சோறு போட்டான். पैसे हैं என்னத்துக்கு? வாடி வேலை இல்லை. ஸோ நீ என்னை கூப்பிட வந்தியா? இப்போ விட வரேன்ல. கூப்பிட வரல. விட வரேன்ல. நான் கூப்பிட வர நான் கூப்பிட்டல, நீ வரல. அப்புறம் என்ன மூடு? சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். ஸ்கூல் இருக்குல்ல, இந்த ஸ்கூலில் தான் 5th படித்தேன். எவ்வளோ வருஷம் ஆச்சு? 7 வருஷம். 7 வருஷம் இந்த ஸ்கூலில் தான் குப்பை கொட்டினேன். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்ட் இங்கே பாருங்க, முன்னாடி ஸ்கூல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்லேயே குப்பை இருக்குது. இதுதான் பசங்களோட லைஃப். எங்கே குப்பை தொட்டி? இதுதான் அந்த ஸ்கூலில் படித்தோன்னா இதுதான் லைஃபு. இதோ 12 வருஷம் படிச்சிருக்காங்க இந்த மேடம். ஒன்றும் பண்ண முடியல லைஃப்பில். பிடுங்கல லைஃப்பில். 12 வருஷமா படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மயிறு மண்ணாங்கட்டியும் பிடுங்கல. அதுவும் 12 வருஷத்தில் எல்லா ஸ்கூல்லையும். ஒரு நிமிஷம். எல்லா ஸ்கூல்லையும் ஒரு வருஷமும் ஆனுவல் டே வைப்பாங்க. எங்கள் ஸ்கூலில் மட்டும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆனுவல் டே வைப்பாங்க. நான்லாம் 12 வருஷம் படிச்சிருக்கேன். அந்த 12 வருஷத்துல 3 தடவை ஆனுவல் டே நடந்திருக்கு. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தட்டி கேட்கணும். ஆனால் நான் படிக்கும் போது ஒரு வாட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஸ்கூல் விடும்போது, ஐ மீன் நாங்கள் 12th இருந்தபோது 11th இருக்கும்போது சென்டினரின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்க. ஏதோ எங்களை டான்ஸ்ல சேர்த்துக்கிட்டாங்க. எங்கன்னா அது ஒன்று மட்டும் தான் இந்த ஸ்கூலில் படித்தது ஒரு நல்ல மெமரி. இப்போ நல்லா தெரியுது. அதுதான் நல்ல மெமரி. இன்னும் அது யூடியூப்பில் கூட இருக்கும், அவங்களோட சேனலில் போய் பார்க்கலாம். பண்ணது அது ஒரு உருப்படியான வேலை. ஸ்கூலில் படித்ததுக்கு அது ஒன்று. நான் 7 வருஷம் படித்து ஒரு உருப்படியான வேலை. இது 12 வருஷம். அங்கே போய் தான் மச்சான் யூடியூப்பில் போடுங்க. ஒன்றும் இல்லை. ஓகே, அவ சொந்த கதையை சொல்லிட்டு இருக்கா, அதனால நான் உங்களை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஓகே ஓகே, பாய் பாய். இன்னும் நான் வீட்டுக்கு போகிறேன். இவன் என்னை விட வரா. ஜாலி. பை பை.